Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 47 part 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம மோமோ அந்த ஜெயிலோட கார்டை அவ பவரை யூஸ் பண்ணி மயங்க வச்சால அவ்வளவுதான் ஜெயில விட்டு தப்பிச்சாச்சு. போகும்போது ஐசன் அந்த லெட்டர்ல எழுதின விஷயத்த யோசிச்சுக்கிட்டே போவான். இந்த லெட்டரை நீ படிக்கும் போது நான் உயிரோட இருப்பனா இல்லையாங்கிறது டவுட் தான். நான் சில மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல எழுதுறேன் அப்படின்ட்டு என்னத்தையே எழுதியிருக்கான் போல. மோமோ ஃபர்ஸ்ட் டைம் இதை படிச்சப்போ அவளால இதை சுத்தமா நம்பவே முடியல. ஆனா கேப்டன் சொல்லிட்டான்ல, அதனால அதை உண்மைன்னு நம்பிடுவான். அப்படின்னா கேப்டன் ஐசனை கொன்னது அப்படின்னு அழுதுகிட்டே ஓடுவா. அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக். அந்த ரங்கிக்குன்னு ஒரு கேப்டன் இருக்கால, அவ பாத்தீங்கன்னா சுத்தமா பாடியில எனர்ஜியே இல்லாம நடக்க முடியாம கீழே கிடப்பா. அவளுக்கு இச்சிமாரு அந்த பெர்சிமான்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் இருக்குது, ஸ்வீட்டா ஆரஞ்சு மாதிரி இருக்கும், அதுவும் ட்ரை ஆனது. அதை கொடுத்து சாப்பிட சொல்லுவான். நீ சாப்பிடலையான்னு கேட்டா நானும் அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவன் கையை காட்டுவாங்க. ஏகப்பட்டதை வச்சிருப்பான்னு வைங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. அப்ப அவன் பேரு ஜின் இச்சிமாரும்பா. என்ன ஜின்னா பேரு வித்தியாசமா இருக்கேன்னு யோசிப்பான். இதெல்லாமே ரங்கிக்கு கனவுல வந்திருக்கும். டப்புன்னு எந்திரிச்சிருவா. அப்ப பாத்தீங்கன்னா அங்க டோஷிரோ உட்காந்துட்டு இருப்பானா. ஆமா நீ என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். ஆட அறிவு கட்டவளை, இது ஆபீஸ் ரூம், இங்க நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு ஏன் ரூம்னு இருக்கேன்னு திட்டுவான். ஓ அப்படியான்னு சொல்லி முழிப்பான். டோஷிரோ பாத்தீங்கன்னா ஸ்குவாட் 5ஓட ஒர்க்கை ஒரு பேப்பர் ஒர்க்கை ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பான். ஆனா இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குது, அதை நீ பண்ணுன்னு சொல்லி அவகிட்ட கொடுப்பான். இவ்வளோ இருக்குதான்னு முழிப்பான். அப்புறம் ரொம்ப நேரம் தூங்கிட்டானான்னு கேட்பாளா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இவளோட ஜூனியர் கூட அவளோட கிளாஸ்மேட் சண்டை போட்டிருக்கிறதுனால எப்படியும் உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு உடனே அவ அப்படியே ஷாக் ஆவா. எது கிளாஸ்மேட்டான்னு. உடனே அவ நீ நிஜமாவே ஐசனை கொன்னது இச்சிமாருன்னு தான் சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ கதவுக்கு வெளியில ஸ்குவாட் என்ன சேர்ந்த ஒருத்தன் இந்த மாதிரி கேப்டன் ஹிட்சுகையாவும் அவங்க லெப்டினன்ட் மட்சுமோட்டோவும் இங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிப்பான். ஏன் என்னாச்சுன்னு கேட்டா ஒரு அர்ஜென்ட்டான மெசேஜ், வேற ஒண்ணும் இல்ல, அபரை ஹினோமாரி கிரா 3 லெப்டினன்ட்ஸுமே ஜெயில விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்கப்பா. ஷாக் ஆயிடுவாங்க, என்னடா நடக்குது இங்கன்னு. உடனே அந்த ஹினோமாரி செல்லுல இருந்த கார்டு கிட்ட போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சா அவன் என்ன சொல்லுவான், ஹினோமாரி நீ கூப்பிட்டாங்க, ஜஸ்ட் கண்ணை பிளிங்க் பண்ணும்போது ஒரு ஒயிட் லைட் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா ஆளை காணோம், என்ன மன்னிச்சிருங்கன்னு கதறி கதறி அழுவான். ஹினோமாரி ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, அவ ஒரு கிடோ மாஸ்டர். அவளை இவங்க தடுக்கணும் அப்படின்னா அவளோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை சீல் பண்ணியிருக்கணும். பட் செல்லுல போட்டா கம்முன்னு இருப்பான்னு சொல்லி தான் அவளை அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஆனா சடனா இந்த லெவலுக்கு போவான்னு எதிர்பார்க்கல. அங்க பாருங்க பெரிய ஓட்டையா போட்டு தப்பிச்சிருக்கான். அவளை ஒன்னும் பனிஷ்மெண்ட் கொடுத்து போட்டு தள்ள போறதில்ல. அப்புறம் எதுக்கு இப்படி எஸ்கேப் ஆனானா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குது, அது மட்சுமோட்டோ. அப்படின்னா அவ ஆபத்துல இருக்கான், நான் ஹினோமாரிய காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவளை தேடி ஓடுவான். அவனுக்கு உள்ளுக்குள்ள பயம், எதுவும் லூசுத்தனமா பண்ணிராத ஹினோமாரி, நான் வந்துகிட்டே இருக்கேன்னு அவளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே தான் போவான். அதே நேரம் இங்க இச்சிகோவோட ட்ரைனிங் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அவன் முன்னைக்கு இப்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டான். ஏன்னா ஸ்வாடு உடஞ்சா அவன் ஸ்டான்ஸ் கண்ணா பின்னாடி மாறிடும். ஆனா இப்ப உடஞ்சா கூட அதை மெயின்டைன் பண்றான். யோரோயிச்சிக்கு என்னன்னா சீக்கிரமா முடிக்கணும், அதனால விட்றாத இச்சிகோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான். இது வரைக்கும் பைய பாத்தீங்கன்னா சண்டை போட்டு 51 ஸ்வாட காலி பண்ணியிருக்கான். அடுத்த ஸ்வாட எடுத்துக்கிட்டு இந்த டைம் நான் விடுறதா இல்ல அப்படின்ட்டு வெறித்தனமா அட்டாக் பண்ணுவான். அந்த ஸ்வாடுமே ஜங்கட்சு அடிச்சு அடியில சில்லு சில்லா செதறிடும். இதுவுமே இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் சிவனிலேயே ஒரு அடி அடிப்பான், செதறிடுவான் நம்மாலு. ஆனா என்ன இந்த டைம் எனிமியோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா, அதாவது ஜங்கட்சுவோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா கரெக்டா கோஆபரேட் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பான். ஜஸ்ட்ல தான் ஜங்கட்சு எஸ்கேப் ஆயிருப்பான். யோரோயிச்சிக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு, அவன் இப்போ ஜங்கட்சுவோட பவருக்கோ இல்ல அவனோட வெப்பனை நம்பியோ சண்டை போடல, அவனை நம்பி சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அது மட்டும் இல்லாம கிசுக்கே யோரோயிச்சி கிட்ட இவனை பத்தி ஏதோ சொல்லியிருக்கான், அது இப்பதான் அவளுக்கு உண்மையே புரியுது. இப்படி அவனை பத்தி நினைச்ச உடனே அங்க கிசுகேக்கு தும்மல் வரும். உடனே அவன் அசிஸ்டன்ட் என்ன சளி பிடிச்சிருச்சான்னு கேட்பான். இல்லப்பா ஏதோ அழகான பொண்ணு என்னைய பத்தி பேசிட்டு இருக்கான்பா. இதெல்லாம் ஒரு பொழப்பும் பானா. என்னடா சொன்னேன், ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரி கோல்டுக்கு என்கிட்ட நல்ல மெடிசன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்தாங்க இமயமலையில் இருந்து பிரத்யேகமாக எடுக்கப்பட்ட தேவாங்க மெடிசின் அப்படின்ட்டு நீட்டுவான். அது எக்ஸ்பீரி ஆகி 2 வருஷம் ஆச்சு. என்னடா என்னைய கொல்ல பாக்குறியான்னு கேட்பான். ஆட சும்மா இருங்க, 2 வருஷம் ஆனா என்ன 2000 வருஷம் ஆனா என்ன, குடிங்கன்னு சொல்லி வாயில மாத்திரையை போட்டு தண்ணி ஊத்தி விட்டுருவான். எங்க இச்சிகோ இன்னுமே ரூக்கியாவை காப்பாத்தணும்னு வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கான். ஆனா ஜெயிச்ச மாதிரி இல்ல. அதே நேரம் இங்க காட்ஸ் எல்லாம் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆனவங்கள தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா மாதிரி மரத்துக்கு மேல இருப்பா, கீழே மட்டும் தான் தேடிட்டு இருப்பானுங்க. அதுவும் நைட் டைமா ஒன்னும் தெரியாது. ஐசன் அந்த லெட்டர்ல எழுதின விஷயத்தெல்லாம் ஒன்னொன்னா ரிவீல் பண்ணுவாங்க. எதுக்காக ரூக்கியாவுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம எதுக்காக டேட்டை சீக்கிரமா மாத்திட்டு இருக்காங்க, இது ஏன் எதுக்குன்னு ரிசர்ச் பண்ணி தான் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். ஆனா அந்த விஷயத்தை இனி எனக்கு பதிலா நீ தான் கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி எழுதியிருப்பான். அவனை நினைச்சு இன்னுமே தேம்பி அழுதுகிட்டு இருப்பான். சரி இனி இதுக்கப்புறம் இன்னும் மாதிரி ஐசனை கொன்னவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளாளா இல்ல அவளை போட்டு தள்ள போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.